Good morning students. In 10th max trigonometry la exercise 6.1 la 9th sum பார்க்க போறோம். If sin theta plus cos theta equal to 9 and secant theta plus cosecant theta equal to q. Okay. Prove that q multiple p square minus 1 equal to 2p. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம். இதில் பாருங்க p ஸ்கொயர் இருக்கு. ஸோ p வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். தென் -1 இருக்கு. தென் இந்த வேல்யூ கூட q மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 2p கிடைக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துட்டேன் p ஈக்குவல் டு sin theta plus cos theta திருப்பி எழுதியிருக்கேன் p இந்த சைடு வர மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் இங்கே p ஸ்கொயர் இருக்குது ப்ரூவ் தட்ல, அதனால ரெண்டு சைடும் என்ன பண்ணுறேன் ஸ்கொயரிங் பண்ணுறேன். போத் சைடு டேக்கிங் ஸ்கொயர். ஸோ p ஸ்கொயர் பண்ணால் p ஸ்கொயர், sin theta plus cos theta ஸ்கொயர் பண்ணால் ஹோல் ஸ்கொயர். ஓகே இது எந்த ஃபார்முலா இருக்குது? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a பிளேஸில் sin theta இருக்குது, b பிளேஸில் cos theta இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a பிளேஸில் sin theta பண்ணால் sin ஸ்கொயர் theta, b பிளேஸில் cos theta சப்ஸ்டியூட் பண்ணால் cos ஸ்கொயர் theta. 2 a ஓட வேல்யூ என்னது? sin theta, b க்கு நேராக இருக்குது cos theta. ஸோ b ஓட வேல்யூ என்னது? cos theta. ஓகே ஸோ sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஓட வேல்யூ 1. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஓட வேல்யூ 1. ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 2 sin theta cos theta. ஓகே ஸோ இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -1. p ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 2 sin theta cos theta. ப்ளஸ் 1 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -1 ஆயிடுச்சு. ஏன்னா p ஸ்கொயர் -1 அந்த ஃபார்மேட்டில் வேணும் இல்லையா? ஸோ அதனால் 1 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகே கிளியர். நெக்ஸ்ட் q எடுத்துக்கிறோம். secant theta ப்ளஸ் cosecant theta ஈக்குவல் டு என்னது? q. ஸோ q ஈக்குவல் டு secant theta ப்ளஸ் cosecant theta. ஸோ இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். secant theta ஓட ஃபார்முலா 1/cos theta. cosecant theta ஓட ஃபார்முலா 1/sin theta. ஸோ ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. secant எஸ்னா c, cனா s, ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி டு மெமரைஸ். ஸோ secantனா 1/cos, cosecantனா 1/sin சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மையும் என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிபிள். ஸோ 1 into sin theta sin theta, 1 into cos theta divided by டினாமினேட்டரை மல்டிபிளில் பண்ணும். cos theta மல்டிபிள் sin theta. ஓகே ஸோ இதை 1 கூட மல்டிபிள் பண்ணணும். cos theta 1 கூட மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எழுதிட்டோம். ஸோ டினாமினேட்டரை மல்டிபிளில் எழுதணும். இதுதான் கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். க்யூட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிவியும் p ஸ்கொயர் -1 என்ன பண்ணணும்? நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். பண்ணலாமா? நெக்ஸ்ட் q மல்டிபிள் p ஸ்கொயர் -1. ஸோ க்யூட ஆன்சர் என்னது கிடைச்சதை நான் இங்கே எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். p ஸ்கொயர் -1க்கு என்ன கிடைச்சது? 2 sin theta cos theta. அதை இங்கே எழுதியாச்சு மல்டிப்ளைல. ஓகே கிளியர். ஸோ cos theta sin theta என்னவா இருக்குது? ஒன்று டிவிஷனில் இருக்குது, ஒரு டேர்ம் மல்டிபிள் இருக்குது. ஸோ கட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன கிடைக்குது? 2 மல்டிப்ளை sin theta ப்ளஸ் cos theta கிடைக்குது. ஓகே ஸோ sin theta ப்ளஸ் cos theta வேல்யூ தான் என்னது? p. ஸோ கொஷினில் செக் பண்ணுங்கள். sin theta ப்ளஸ் cos theta வேல்யூ என்ன இருக்குது? p. ஸோ sin theta ப்ளஸ் cos theta வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் p சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் ஸோ q மல்டிபிள் p ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 2p ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ கொஷினில் அதான் கேட்டிருந்தாங்க இல்லையா? 2p கேட்டிருந்தாங்க இல்லையா? அது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே தேங்க்யூ.